ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சைட்டை எப்படி வந்து ஒரு ஆன்லைன் டூல் வச்சு நம்ம செக்யூரா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பக் பவுண்டி ப்ரோக்ராமுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போறோம். அதே மாதிரி அந்த சைட்டோட ஐபி என்னங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ், சைபர் அவேர்னஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் வந்துட்டு குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ இது வந்து என்னோட பக் பவுண்டியோட ஐடி. இந்த சைட்டை தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம். இதுல இருக்கக்கூடிய டொமைன். இதுக்கு நீங்க நல்லா பாருங்க, இதுக்கு வந்து கிரிட்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் வனபிலிட்டி நான் சப்மிட் பண்ணனா எனக்கான டாலர் வந்துட்டு $1000 $20,000 வரைக்கும் தருவேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து கிரிட்டிக்கலா இல்லையாங்கிறது வந்து ஃபைன் பண்றதுக்கு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பக் பவுண்டி ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபுட் பிரிண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு இதுல என்ன சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த சைட், அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சைட்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியணும் என்ன சொல்ல வரேன்னு. ஒரு நிமிஷம். இந்த browser.company. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் சைட். ஓகேவா, இதுல வந்துட்டு என்ன பேக் எண்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன லினக்ஸ் ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கா, இல்ல கிளவுட்ல கான்ஃபிகர் பண்ணிருக்காங்களா, அந்த கிளவுட்னாலும் AWS யூஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல கிளவுட் ஃபேர் யூஸ் பண்ணிருக்காங்களா, என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன போர்ட் ஓப்பனிங்ல இருக்கு, அதுக்கப்புறம் கர்னல் வெர்ஷன் என்ன, அதுக்கப்புறம் என்ன ஃபயர்வால்ஸ் இதுல இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் இந்த சைட்டை நீங்க பென் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பவுண்டி கிடைக்கும். அதுல பேசிக்கான சர்ச் வந்துட்டு இந்த டொமைன்ல வந்துட்டு ஏதாவது மால்வேர் இருக்கா, அதாவது இந்த யூஆர்எல்ல ஏதாவது மால்வேர் இருக்கா, அதுக்கப்புறம் இதை ஏதாவது ரீடைரக்ஷன் பண்ண முடியுமா, இந்த சைட்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த சைட்டோட ஐபி அட்ரஸ் நீங்க ஃபைன் பண்ணாதான் அடுத்தடுத்த மூக்கு நீங்களால போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த சைட்டோட ஐபியும் அந்த மால்வேர் ஏதாவது இந்த சைட்ல இருக்கான்னு லைட் ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல இதை காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருங்க, இந்த இடத்துல டொமைன் நேம் இப்படி போடக்கூடாது, டொமைன் நேம் மட்டுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு இதை தான் நமக்கு வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த டொமைன் நேம். ஸோ நம்ம இதை தான் டெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இதை காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு சில சைட்டை பொறுத்து டைம் இருக்கும், எவ்வளவு தூரம் டைம் ஆகுதோ. அதாவது பெரிய சைட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் இருக்கும், சின்ன சைட் ஆச்சுன்னா சீக்கிரமே வந்துடும். இது கொஞ்சம் சின்ன சைட் மாதிரி தான். இதுல வந்துட்டு ரிஸ்க்குங்கிறது வந்து லோ செக்யூரிட்டி ரிஸ்க் தான் இருக்கு. ஹையும் மீடியமும் இல்லை, ஹையும் இல்லை, கிரிட்டிக்கலும் இல்லை. இது வந்துட்டு ஒவ்வொரு சைட்டை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஆனா இந்த சைட்ல நமக்கு முக்கியமா கிடைச்சிருக்குது என்னன்னா ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் கிடைச்சிச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதையும் நீங்க வந்துட்டு சரி இதுல எனக்கு லோ செக்யூரிட்டி தான் இருக்கு, அப்ப இந்த சைட்டை ஹேக் பண்ணவே முடியாது, நான் வந்துட்டு வேற சைட்டை போய் டெஸ்ட் பண்றேன்னு நீங்க ஈஸியா போயிடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து இந்த டொமைனோட இந்த இருங்க காட்டுறேன், இந்த டொமைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டொமைனோட மேல இருக்கக்கூடிய யூஆர்எல் தான் நம்ம டெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் இந்த யூஆர்எலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வர்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ண கிடையாது. அந்த சர்வரை டெஸ்ட் பண்றதுக்கு ஐபி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நமக்கு வந்து கிடைக்க வேண்டியது என்னென்ன இருக்கு, என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இந்த சைட்டுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன ஓஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, எங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதோட வெண்டார் யாரு, அதுக்கப்புறம் இதுல என்ன ஃபயர்வால் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலும் அதோட கர்னல் வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், PHP வெர்ஷன் தெரிஞ்சிருக்கணும், MySQL வெர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு. இதெல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து நான் வீடியோவா போடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்லிடலாம், ஆனா அது கடைசியில வந்து உங்களுக்கு பார்த்துட்டும் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களால இதுல வந்து டெவலப்பே ஆக முடியாது. அதனால நான் வந்து இதை ஒரு சீரியஸா அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். இப்போ நம்ம வந்து ஐபி அட்ரஸை ஃபைன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஐபி அட்ரஸை ஃபைன் பண்றதுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த டூல் பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த சீரியஸும் நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருந்துச்சுனாலோ இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் சொல்லி தருவேன். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணீங்க, நான் அதையும் மேக் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோல